படிப்பை முடித்துவிட்டு பணியாற்ற தொடங்குவேன். எனக்கு அந்த நம்பிக்கையை, என்னுடைய கனவை நிறைவேற்றி தந்ததற்கு நன்றி என்று அந்த மேடையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவித்தார்கள். அதற்காக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அதே நேரத்திலே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார், பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சூழலிலே மற்ற எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ மொழிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பாதிக்கப்பட விட மாட்டேன், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசு. வர வேண்டிய எந்த நிதியையும் ஒதுக்குவதில்லை. இப்படி நம்முடைய எம்பிக்கள் இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கணிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி பங்கீடு மறுசீரமைப்பு என்பதை பற்றி இன்று கூட அவங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை இன்று நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் பல முதல்வர்கள், பல தலைவர்கள். ஆமா, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நம்முடைய உரிமைகள் எந்த காலத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால், இதனால் பாதிக்கப்படுவது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர். தலைவர்கள் பார்த்துக்குவாங்க, முதலமைச்சர் பார்த்துக்குவாருன்னு இல்லை. நமக்கான எம்பிக்கள் குறைந்தால் நாம் பாதிக்கப்படுவோம்.